இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. எல்லாருக்காகவோ மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. எப்பொழுதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. எப்பொழுதும் என் முன்னே உம்மைதான் நிறுத்தி உள்ளே. உம்மைதான் நிறுத்தி உள்ளே. அப்பா உம்மைதான் நிறுத்தி உள்ளே. எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. எல்லாவற்றுக்காகவோ நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவோ மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. வலப்பக்கத்தில் இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. எல்லாவற்றுக்காகவோ நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவோ மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கமில்லப்பா. என் சமூகம் முன் செல்லும்,
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் வேத புத்தகத்தை, ஆண்டோடைய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்துக்கிறீங்க? எல்லாமே நோட்ஸ் கொண்டு வந்துக்கிறீங்களா? பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க நோட்ஸ் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி அதை வீட்டில் போய் என்ன பண்ணணும்? குடும்ப ஜெபத்தில் வைத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தையிலே நீங்கள் வளரணும், ஆவிலே வளரணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்தால் தான் சரீரத்துடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதனால் நீங்கள் வசனத்தில் தேறினவளாக இருக்கணும். நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வரணும். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். மற்றவங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சியாக ஜீவிக்கணும். அல்லேலூயா. அதனால் இந்த நாளையில் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் கவனமாய் கேட்கணும். வசனங்களை என்ன செய்யணும்? கவனமாய் கேட்கணும். எத்தனை பேர் கேட்க உங்களுடைய மனதை கர்த்தருக்காக ஒப்புவிக்க பார்க்குறீங்க? உங்கள் மனசை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு என்னை முற்றிலும் என்ன பண்ணுறேன்? ஒப்பு கொடுக்குறப்பா. நீ என்ன செய்யுங்க? என்னோடு பேசுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, என்னை விடுதலை ஆக்குங்க. உங்களுடைய வசனம் அனுப்பி என்னை என்ன பண்ணுங்க? சுகப்படுத்துங்க. எத்தனையோ வியாதிகளால் வந்திருப்பீங்க, பலவீனத்தினால் வந்திருப்பீங்க, சோர்வுனால் வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை இந்த நாளில் விடுதலை பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் எல்லாம் ஒன்றுமே நம்மளால் செயல்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ணுது? பலப்படுத்துது, நம்மளை உற்சாகப்படுத்துது, நம்மளை என்ன செய்யுது? முழுமையாக ஒரு பரிசுத்தமானாக நிறுத்துகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த நாளில் கூட என்ன தலைப்பில் நீங்கள் பார்க்கிறீங்கன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்பின் வழியாக நடத்துவதற்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. இது ரெண்டு காரியங்கள் தான் சபைக்கு மிக முக்கியமானது. நம்பர் 1 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாயிருக்க பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு என்ன செய்யணும்? நிறைவேறணும். எல்லாமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் ஃபஸ்ட் 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 2ஆம் கிளாஸ் நிறைவேற படிக்கிறாங்க. அல்லேலூயா. வேலை ஸ்தானத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு அடுத்த ப்ரொமோஷன் போவதுக்காக பிரயாசப்பட்டுக்கினே இருப்பாங்க. அல்லேலூயா. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க, மேல் வீட்டை கட்டணும்னு அதுக்காக பிரயாசப்படுவாங்க, மேலேயும் கட்டணும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உலக பிரகாரமான பிரயாசம் இருக்குதா இல்லையா? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு என்ன செய்யணும்? இன்னொரு பிள்ளையை எப்படியாவது பெற்றெடுக்கணும்னு தாய் தகப்பன் பிரயாசப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பர் என்ன பண்ணுவார்? ஒரு ஆலயத்தை கட்டிட்டு அப்படியே விட்டுடுவாரா? இன்னொரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அதுக்காக பிரயாசப்படுவார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றும் சிலவங்க வந்து 50 மார்க்கு தான் வாங்கியிருப்பாங்க. 50 மார்க் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க? நான் அடுத்த முறை 100 மார்க் வாங்கினு பிரயாசப்படுவாங்க. அல்லேலூயா. இப்படி உலகத்திலையும் பிரயாசம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரயாசம் இருக்குது, ஆவிக்குரிய ஜீவத்திலையும் பிரயாசம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய ஜீவனை என்ன, எப்படி பிரயாசப்படுறது? உங்களுடைய ரட்சிப்பு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ அதை எப்படி பிரயாசத்தோடு அதை வளர்க்கணும் அப்படின்ட்டு இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதமாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியில் எப்போதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக. அல்லேலூயா.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? கர்த்தருடைய கிரியிலே எப்போது என்ன செய்யணும்? பெருகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கிரியை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இப்போ சுவிசேஷம் அறிவிப்பது கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவது சந்திக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்திக்கிறீங்க? ஒருத்தர் தான் சந்திக்கிறாங்க. ஆனால் சுவிசேஷத்தை அது கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், ஒருவனும் கெட்டு போகுது தெய்வ சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆடு தொலைஞ்சிச்சுன்னா அதை அந்த ஆட்டை விட்டுறல. 100 ஆடில் ஒரு ஆடு தொலைந்தாலும் ஆண்டு என்ன பண்ணுறாரு? 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடு எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆடு கூட ஒரு ஆடு போயிடுச்சு அப்படின்னு விடலை ஆண்டவர். அப்போது ஆண்டவருடைய கிரியிலே நீங்கள் பெருகணும். புரியுங்களா? நல்ல ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது ஒரு நற்கிரியை. அல்லேலூயா. சபையை கட்டி எழுப்பணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும். அடுத்தது நற்பொருளை ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுக்கணும் சபைக்கு. அல்லேலூயா. நல்ல கிரிகளை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுத்து என்ன செய்யணும்? உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ நற்கிரியை செய்வதில் ஆண்டவர் சொல்கிறது, எப்பொழுதும் பெருகிறவளாக இருக்கும் இருப்பீர்களாக நான் ஆண்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ நற்கிரிகள் நாம் செய்யணுமா செய்யக்கூடாதா? அதில் பெருகணும். புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அதே விட்டுட்டு ஆண்டு சொல்ல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு இதெல்லாம் நற்கிரிகள் ஒரு நல்ல காரியங்கள். அல்லேலூயா. சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டு சபைக்கு வந்துட்டு ஒரு வசனத்தை கேட்டுட்டோம், ஜெபிச்சு இதோட கர்த்தருடைய ஊழியம் செய்வது அதோட முடியல. நாளுக்கு நாள் நீங்கள் என்ன பண்ண? விருத்தி அடையணும். நாளுக்கு நாள் நீங்கள் ஆண்டவருக்காய் ஓடி உழைக்கணும். அல்லேலூயா. நிறைய நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நற்கிரிகளை செய்தீங்கன்னா அவங்க மனம் திரும்புவாங்க. கிறிஸ்துவங்கிட்ட என்ன இருக்குது? கிறிஸ்துவில் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவர் என்றால் நற்கிரிகளை செய்யணும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட துர்க்கிரையெல்லாம் செய்யவே கூடாது, யார்கிட்ட சண்டை போடக்கூடாது. பக்கத்தில் அக்கத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல கிரிகளை செய்கிறீங்களா? எத்தனை பேர் செய்கிறீங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நீங்கள் நல்ல கிரிகளை நான் செய்து கொண்டு வர அவங்கள்ட்ட கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்கிட்ட நான் சண்டை போடுறதில்ல. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும் உங்களுடைய நற்கிரிகளை பெருகுவதற்காகும். இரண்டாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் ஒன்று இருக்கிறது. உங்கள் ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? சாத்தான் விட மாட்டான். மாம்ச இச்சை இந்த ஆத்மா விரும்புவதெல்லாம் செய்திடும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும். புரியுங்களா? அப்போ உங்கள் ஆத்மா எப்படி இருக்கணும்னா, ஆத்மாவுக்கு விரோதமாக எப்போதுமே சத்துரு வருவான். உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் என்ன செய்வான்? பிசாசு எப்படி இருந்தாலும் மாம்ச இச்சையை உள்ளே போடணும்னு ஆசைப்படுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? மாம்ச இச்சைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாமல் உங்களை என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். தேவனு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க போறீங்க? அப்படி யாராவது நான் மாம்ச இச்சைக்கு விழுந்துட்டேன், புரியுங்களா, மாம்ச இச்சைனை விட மாட்டேன்து அப்படின்னா உங்கள் ஆத்மா செத்து போயிடும். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:25 வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். அல்லேலூயா. அப்போ யாராவதுடைய ஆத்மா செத்து போய் கிடக்குதா? உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு வசனம் இல்லைன்னா அது செத்துரும். நீங்கள் அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடணும். அதிகாலையில் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்து மேலே பசிதாகமாக இருக்கணும். இருக்கிறீங்களா? அப்படி
ஐயோ இல்லைங்க எனக்கு வசனம்லாம் தேவையில்லை. தினந்தோறும் நான் ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம். அவன் மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா எல்லாம் தூக்கு பார்க்கலாம். யாரெல்லாம் தினந்தோறும் ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன்? எத்தனை பேர் தூக்கி இருக்கிறீங்க பாருங்க? ரொம்ப குறைவு. தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை என்ன செய்யணும்? நீங்கள் வாசிக்கணும். புரியுதுங்களா? ஏன் வாசிக்கணும்? உங்கள் செத்து போன ஆத்மாவை நீங்கள் என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கணும். வசனம் நீங்கள் கேட்கலன்னா ஆத்மா செத்துரும். திடீர்னு மரணம் வரும். அது பிறகு ஆள் எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்களா இல்லை மோட்சத்துக்கு போகிறான்னு யாருக்கு தெரியும்? செத்து போன ஆத்மா எங்கே போகாது? பரலோகம் போகாது. அல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்படுற அன்றைக்கி ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆத்மா என்ன ஆயிடுச்சு? உயிர்ப்பிக்கப்பட்டது. அக்கிரமத்துக்காக மரித்தவராக இருந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிட்டாரு? புரியுங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 53 53:12 வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, பாருங்க என்ன செய்தார் ஆண்டவரே? தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்துமாவை கொண்டு போய் சிலுவையில் என்ன பண்றாரு? மரணத்தில் ஊற்றி மரணத்திலே ஊற்றுகிறார். யாருக்காக? நம்முடைய ஆத்மா மரித்து போய் ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காக அவருடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தானா சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அவரை அநேகருக்கு பங்காக கொடுப்பேன். அநேக பங்காக கொடுப்பேன். அல்லேலூயா. போதும். அப்பனா அதுனா ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறார். எதுக்கு ஊற்றுகிறாரு? எதுக்கு ஊற்றுகிறான்னா நம்ம மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு தன்னுடைய ஆத்மாவை மரணத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. முல்லை முள்ளினால் எடுப்புன்னு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. ஒரு முள் குத்திச்சுன்னா என்ன செய்வாங்க? இன்னொரு முள் எடுத்து அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆத்மாலாம் செத்து போய் இருந்தது. எப்போ செத்து போயிடுச்சு? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்யும் போது ஆத்மா செத்து போயிடுச்சு. இந்த செத்து போன ஆத்மா புரியுங்களா? ஆதாமுக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் பிறக்கும் போதெல்லாம் செத்து தான் பிறகுது ஆத்மா. அல்லையா? சரீரத்தில் உயிர் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது சரீரத்தில் உயிர் இருக்கும். ஆனால் ஆத்மா வந்து செத்து போயிருக்கும். இந்த செத்து போன ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார். அல்லையா? ஊற்றி அக்கிரமக்காரரால் எண்ணப்பட்ட ஒருவராக இருந்தார். அதே போல் அக்கிரமங்களால் மரித்திருந்த நம்மளே உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் வசனத்தை, இயேசுன்ற வசனத்தை அனுதினம் எடுத்துக்கொள்ளனா மறுபடியும் இந்த ஆத்மா செத்து போயிடும். நீங்கள் சர்ச்சைக்கு வந்து தான் போவீங்க தவிர உங்கள் ஆத்மா அனுதினம் உயிரோடு வச்சுக்குது. யாருடைய கடமை? அவங்க கடமை. உங்ககிட்ட உங்கள் ஆத்மா இருக்குது. யாருக்கிட்ட இருக்குது? எல்லார்கிட்டையும் ஆத்மா இருக்குதா இல்லையா? யாருக்கு ஆத்மா இல்லை? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்போ எல்லாருக்குமே ஆத்மா இருக்குது. ஆனால் ஆத்மா உயிரோடு இருக்குதா செத்து இருக்குதானே என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். அல்லையா? உங்கள் ஆத்மா உயிரோடு இருக்குதா இல்லைன்னு எப்படி தெரியும்? ஒருத்தருடைய ஆத்மா உயிரோடு இருக்குதா இல்லைன்னு எப்படி தெரியும்? சொல்லுங்கள், எப்படிப்பா தெரியும்? ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு இல்லைன்னு எப்படி தெரியும்? அவர் மூச்சு போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சு. அப்போ சரி செத்துச்சுன்னு அர்த்தம். அடக்கம் பண்ணிவிடுவாங்க. அதே போல் ஆத்மாவும் வசனம் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். நீங்கள் வசனத்தை எடுக்கலை, தினந்தோறும் கூட வாழ்க்கையில் வசனம் இல்லை, ஆண்டுடைய வார்த்தை இல்லை, ஆண்டுடைய சத்தியம் இல்லை, நீங்கள் அதை படிக்கிறதில்ல, அதை தியானிக்கிறதில்ல, அதை நான் தேடுவதில்லை, அதன்படி நடக்கிறதில்லை, கை கொள்ளுவதில்லை அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் உங்கள் ஆத்மா செத்து போயிருக்கும். அந்த ஆத்மா செத்து போயிருக்கும் போது நம்முடைய சரீரத்தில் மரணம் சந்திக்கும் போது இந்த ஆத்மா நித்தியத்துக்கு போகாது. அல்லையா? இது எங்கே போயிடும்? நரகத்தில் போய் இந்த ஐஸ்வர்யம் போய் விழுந்தா பாருங்க, அங்கே போய் விழுந்து வேதனைப்படும். ஐயோயோ நான் என்ன பண்ணல, ஒரு சொட்டு தண்ணி கொடுன்னு லாசர்கிட்ட வேண்டுதல் செய்கிறான். இந்த லாசர் என்ன பண்ணுறாரு? இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் மடியில் போய் இலைப்பாரி கொண்டிருக்கும் போது, ஆபிரகாம் இருக்கிறாரு பரலோகத்தில் பேரடைஸில் இருக்கிறாரு. அங்கே இந்த லாசர் போகிறாரு, இந்த ஐஸ்வர்யம் அங்கே போகிறான். ரெண்டு பேருமே சர்ச்சில் சபையில் தான் உட்காந்துருந்தாங்க. ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க? தேவனோட ஆளே தான் உட்காந்துருந்தாங்க. இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணார்? அவர் மாம்சத்துக்குரிய காரியங்களே பார்த்து கொண்டு இருந்தார். இந்த லாசர் என்ன பண்ணார்?
அவர் பைபிள் படிக்கிறது, வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசத்தில் கலந்து கொள்வது, அப்புறம் இரவு ஜெபத்துக்கு வர்றது, அடிக்கடி குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறது, குடும்ப ஜெபத்தை விடாத முயற்சி பண்ணினே இருந்தார். 2 பேருக்கும் மரணம் சந்தித்தது. 2 பேருமே அடக்கம் பண்ணுறாங்க. 2 பேரில் ஒருத்தருடைய ஆத்மா எங்கே போகுது? ஒரு தூதன் வந்து பரிசுத்தமாக இருக்கிற அந்த ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் சேர்க்கிறாரு. இன்னொரு பிசாசு பாதாளத்தில் வந்த தூதனே அதே ஐஸ்வர்யனாகிய அந்த விசுவாசியை கொண்டு போய் எங்கே தள்ளுறாரு? நரகத்தில் தள்ளுறாரு. அங்கே போன பிறகு அங்கே தான் என்ன வருது? அவருக்கு ஜீவ தண்ணீர் வருது. ஜீவ தண்ணீர் அவனுக்கு தேவைப்பட்டது. அப்போது ஒரு சொட்டு தண்ணி கேட்குறாரு. அவர் நரகத்திலிருந்து பேசுகிறாரு, ஆபிரகாமே கிட்ட பேசுகிறாரு. அங்கே லாசருடைய விரலினாலே நுனியில் என்ன பண்ணுங்க, ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என்ன பண்ணுங்க, என் நாக்கள் வச்சா நான் மேலே வந்துடுவேன் அப்படின்றார். இல்லையா? அப்போ சொல்கிறாரு, உனக்கும் எனக்குன்னா இல்லை, பெரிய பிளவு இருக்கிறது. நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? பெரிய பிளவு இருக்கிறது. இனிமேல் நாம் உங்களை சந்திக்க முடியாது. அப்போது இங்கே இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணோம்? காற்று இருக்கும் போதே தூத்திக்கணும். நல்லா இருக்கும் போதே இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இருக்கும்போது வண்டி இன்சூரன்ஸ் பண்ணாமல் 4 இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிறகு அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ண அவன் ஏற்றுப்பானா? ஏற்றுக்க மாட்டான். நல்லா இருக்கும் போது காற்று இருக்கும் போதே தூத்து, நல்லா இருக்கும் போதே பயத்தை வாசிக்கும், நல்லா இருக்கும் போதே பயில் படி, நல்லா இருக்கும் போதே ஜெபம் பண்ணு, நல்லா இருக்கும் போதே ஒருத்தர் கொடுத்து தாங்கு, நல்லா இருக்கும் போதே நற்கிரியை செய், நல்லா இருக்கும் போதே ஜெபம் பண்ணு, நல்லா இருக்கும் போதே வர்ஷிப் பண்ணு, ஆராதனை பண்ணு, நல்லா இருக்கும் போதே குடும்ப ஜெபத்தை நடத்து, நல்லா இருக்கும் போதே என்ன செய்? 4 பேருக்கு சுவிசேஷ அறிவி. அல்லையா? ஐயோ நான் வந்து இதெல்லாம் செய்யறது கஷ்டம்னா முடிவில் உன் ஆத்மா வீணாக போயிடும். அல்லையா? உன் ஆத்மாவை நீ கொலை செய்தால், உன் ஆத்மாவை நீ சாகடித்தால் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? பிசாசுக்கு லாபம். உன் ஆத்மா நீ பைபிள் படிக்கலாம், யாருக்கு லாபம்? பிசாசுக்கு லாபம். நீ வேதத்தை வாசித்தா ஆண்டருக்கு லாபம். அல்லையா? நீ ஜெபம் பண்ணால் யாருக்கு லாபம்? நீ ஜெபம் பண்ணால் ஆண்டருக்கு லாபம். ஏன்னா அந்த ஆத்மா அங்கே போகுது. நீ ஜெபிக்கலைன்னா அந்த ஆத்மா யாருக்கு லாபம்? பிசாசுக்கு லாபம் ஆயிடுது. ஏன்னா அவனை என்ன பண்ணுறான்? இங்கே உட்கார வச்சியே நீ பைபிள் படிக்காதே, நீ ஜெபம் பண்ணாதே, சொல்கிற வசனத்தெல்லாம் நோட் பண்ணாதே, எவ்வளோதான் மேய்ப்பர் கத்திக்கின்னு இருந்தால் கூட நீ என்ன பண்ணு? கீழ்ப்படியாதே. நீ வந்து உட்காரு, புரியுங்களா? சொல்கிறதை கேளு, அப்புறம் போயிடு. அல்லையா? இப்படியே போய்ட்டு அடுத்த வாரம் வா. இப்படியே உன் நாட்கள் கடந்து போயினே இருக்கும். புரியுங்களா? ஒரு நாள் உன் நாட்கள் அப்படியே வயசு ஆக 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 புரியுங்களா, நம்முடைய சரித்திருக்கிற பலன் குறைஞ்சிக்கினே போகும். அப்போ ஒரு நாள் மரணம் சந்திக்கும். அப்போ இந்த ஆத்மா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் புரியுங்களா, அது போய் நரகத்தில் விழுந்து வேதனைப்படும். புரியுங்களா? அதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரோம். எதுக்காக ஆலயத்துக்கு வரோம்? நம்ம இங்கே உட்காந்து 10 பேருக்கு எதுக்கு ஆலயத்துக்கு வரோன்னா எல்லாருமே பரலோகத்துக்கு போகிறதுக்காக. இல்லையா? பரலோகம் போகணும்னா இந்த வேதத்தை என்ன செய்யணும்? அனுதினமும் வாசிக்கணும். அனுதினமும் இதை என்ன செய்யணும்? இந்த வசனத்துக்கு நேரம் கொடுத்துனே இருக்கணும். அங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்களா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகாத தக்கதாய் அவன் ஆத்துமா வசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலையை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போவும். அதனாலே நான் பலலட்சமாகி மற்ற எல்லா மனிதரைப் போலவும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டுச்சு. அல்லேலூயா. இந்த தெளினால் யாருன்னா ஒரு விபச்சாரி, ஒரு வேசி உள்ளவள். அல்லேலூயா. இந்த சிம்சோன் யார் என்றால் இவன் பரிசுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. இவன் ஆண்டுடைய பிள்ளை.
நசரேயன். அல்லேலூயா. இவன் தகப்பன் தாய் வந்து இவனை வளர்க்கிறார்கள். டெய்லி தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவனாக தான் காணப்பட்டான். திடீர்னு அவனுடைய கண்ணு வந்து ஒரு பெண்மணி மேலே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? அவனுடைய கண் எங்கே போயிடுச்சு? ஒரு பெண்ணை சந்திக்க போயிடுச்சு. அந்த பெண் யார் என்றால் அவங்க ஒரு புறஜாதியார். அல்லேலூயா. அவங்க யாரும் ரட்சிக்கப்படாதவங்க. அந்த பெண்ணின்மை இவன் கண்ணு போனதுனால நான் எப்படியாவது அந்த பெண்ணை அடையணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான்? அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நேராக அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டான். அல்லேலூயா. அதனால தான் தினம் தினம் அவனை எப்படியாவது தன் வலைக்குள்ளே போடுவதற்காக, அந்த சிம்சோனை வலைக்குள்ளே போடுவதற்காக அந்த பெண் என்ன பண்ணாங்க? தினம் தினம்னா அர்த்தம் அனுதினமும், ஒவ்வொரு நாளும். புரியுங்களா? இப்போ கூட நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஆத்மாவில் வசனம் போகாது இருக்கு. தினம் தினம் பிசாசு சொல்லுவான், நீ பைபிள் படிக்காதே, என் வார்த்தை மட்டும் கேளு, நான் சொல்கிற மாதிரி அப்படியே என்ன பண்ணேன், தினம் வேலைக்கு போ, அப்படியே வா, அப்படியே போயின்னு வந்து நேரம் இல்லை நேரம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சாகத்தக்க உன்னை எப்படியாவது விசனப்படுத்தி உன் ஆத்மா கொண்டு போய் நரகத்தில் தள்ளி அங்கே அக்னியும் கந்தகமும் புழுக்களும் சாகாதான். யோசித்து பாருங்கள், ஒரு புழுக்களில் நம்ம எடுத்து நெருப்பில் போட்டால் செத்துரும். ஆனால் அக்னியிலே ஒரு புழு இருக்குதான், அந்த புழு என்னாவாது? சாகவே சாகாதான். அப்போ எப்படிப்பட்ட புழு இருக்கும்? அது வந்து அவங்கள கடிக்குமா? அப்போது ஆத்மாவையும் சரீரத்தையும் தூக்கி நரகத்தில் போடுவதற்கே பயப்படுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது ஒரு மனுஷனுக்கு நரகத்தில் போடும் போது மறுபடியும் சரீரம் உண்டாயிடுது. இந்த சரீரம் என்ன பண்ணுது? உண்டாகுது. அல்லேலூயா. இந்த சரீரம் என்ன பண்ணிடுது? மறுபடியும் உண்டாயிடுது, நரகத்தில் போட்டிருக்கு. யோசித்து பாருங்கள். அப்போது நரகத்தில் போகும்போது மனுஷனுக்கு சரீரமும் இருக்கும், ஆத்மா இருக்கும். அப்போ இந்த சிம்சோனு தினம் தினம் ஒரு வார்த்தையை வீசிக்கொண்டே இருக்கிறனால்தான் உலக பிரகாரமான கட்டுக்கதைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் நம்ம சொல்லி ஒரு மனுஷனை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை எப்படியோ வஞ்சிக்கப்பட்டு அந்த தலையில் முடியில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை கூட அவனுக்கிட்ட என்ன பண்ணிச்சு? அந்த அபிஷேகத்தை அவன்கிட்ட இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? 2 கண்ணை எடுக்க வச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சிறைசாலையில் தள்ளுறாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை பிசாசால் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் கொண்டு போய் தள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆலயத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார், ஒரு மேய்ப்பரை கொடுத்துருக்கிறார். அந்த மேய்ப்பர் எதுக்காகனா, புரியுதுங்களா, உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு உபதேசம், ஒரு ஜபம், ஒரு உபவாசத்தில் வந்து நீ கலந்து கொள்ளணும், ஒரு இரவு ஜபத்தில் கலந்து கொள்ளணும், அனுதினம் உடைய வார்த்தையில் என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும். இதெல்லாம் வந்து தெரியுதோ இல்லையோ யாராவது படிக்க வச்சாவது நம்ம என்ன பண்ண? பைபிளை படிச்சுக்கணும். அல்லேலூயா. நிறைய படிக்கிற பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் படிக்காதவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு டியூஷன் எடுங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தாங்கன்னா நீ கேட்குறீங்க. அல்லேலூயா. எப்படியாவது உன் ஆத்மாவை என்ன பண்ணிக்கனா? ஆத்மாவை வெறுமையாக வைத்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சரீரத்தை நம்ம எப்படியாவது வெறுமையாக வைத்துக்க முடியுதா? யாருக்கிட்டையாவது என்ன பண்ணுறோம்? அதாவது சரீரத்துக்கு ஆகாரத்துக்காக நமக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாரும் கொடுக்கறதில்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு தட்டு எடுத்துக்கின்னு வீடு வீடாக போய் என்ன பண்ணுறாங்க? அந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்காக வழி அவங்க திறந்துக்குது. காரணம், சரீரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? நேசிக்கிறதுனால தான் அந்த சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க. புரியுங்களா? இந்த சரீரத்தை ஒவ்வொரு நேசிக்கிறோம். இந்த சரீரத்தை எல்லாமே நம்ம நேசிக்கிறதுனால தான் நம்ம உணவு கரெக்டாக என்ன பண்ணுறோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்லாம் என்ன பண்ணுறோம்? கரெக்டாக எடுக்கிறோம். பசி எடுக்குது, போய் சாப்பிட்றோம். ஆனால் ஆத்மாவுக்கு பசி எடுத்தால் நம்ம யாருக்கிட்ட போவோம்? ஆத்மாவுக்கு பசி எடுத்தால் யாருக்கிட்ட போவோம்? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷங்கிட்ட போய் என் ஆத்மா பசியாக இருக்குது, அதுக்கு எதனா தாகத்து இருக்குன்னா, இந்த வேசியானவன் என்ன பண்ணிட்டாங்க? தினம் ஒரு வார்த்தை போட்டு ஆத்மாவை சாகச்சிட்டாங்க. ஆத்மா செத்துதே இல்லையா? சிம்சோனோட ஆத்மா செத்து போயிடுச்சு. இது கதையே இல்லை, இது வந்து எழுதி இருக்குது. ஆண்டவர் வந்து ஒரிஜினலாக பேசுகிறாரு. ஆனால் சிலவங்க இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஏதோ கட்டுக்கதை மாதிரி தெரியும். வசனம்லாம் வந்து உயிருள்ள வசனமாக இருக்கிறனால தான்
இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்து உயிர்த்ததுனால தான் இன்ன வரைக்கும் வசனம் என்ன பண்ணுது, உலகம் ஃபுல்லாக போய் பேசுகிறாங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் என்ன இருக்குது, உயிர் இருக்குது. புரியுங்களா? அந்த வசனத்தை உயிர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன வந்து கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கிறாங்க, பரிசுத்தமாக வாழுகிறாங்க, 4 பேருக்கு முன்னாடி சாட்சியாக வாழ்ந்து காட்டுறாங்க. அல்லேலூயா. இந்த வசனம் ஒன்று இல்லை அப்படின்னா, இப்போ எனக்கே இந்த வசனம் இல்லை அப்படின்னா, நான் ஒரு இந்தியன் ஆர்மியில் இருந்தேன். வாரத்துக்கு 3 நாள் குடிச்சு கொண்டு இருந்தேன். எத்தனை நாள்? 3 நாள் குடிக்கிற ஆளை இந்த வசனம் உள்ளே போய் என்ன பண்ணிச்சு, குடிக்கிற அந்த குணத்தை அறுத்து எடுத்து வெளியே கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு மாற்றிட்டார் ஆண்டவர். உங்களுக்கு மட்டுமா போதிக்கிறேன், 1000 பேருக்கு போதிக்கிற அளவுக்கு, லட்சக்கணக்கில் போதிக்கிற அளவுக்கு உலகமெல்லாம் கொண்டு போகிறாரு. காரணம் என்ன? அது இயேசுடைய வார்த்தை உண்மை. அவருடைய வார்த்தையில் வசனத்தில் உயிர் இருக்குது. அந்த உயிருள்ள வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் போனால் அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்பை என்ன பண்ணிடுது, அது அந்த வசனம் ஆவின் பட்டயமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை கட் பண்ணி எடுத்துன்னு வெளியே வந்துடுது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் உள்ளே போய் என்ன பண்ண, சாந்தத்தை உண்டாக்கி தருது, சமாதானத்தை உண்டு பண்ணி தருது. ஒரு புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும், சபையார் எப்படி மேய்ப்பருக்கு கீழ்ப்படியணும், ஒரு வேலை செய்கிறவர்கள் எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படியணும், எல்லாம் பற்றி சொல்லித்தருது. அல்லேலூயா. சொல்லித்தரதே இல்லையா? இப்போ இந்த வசனமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், எப்போ மண்ணில் போய் சேர்ந்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஆத்மா நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பேன். அப்போ இந்த வசனம் யார் மூலியமா, ஒருத்தர் மூலமாக எனக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு இந்த வசனத்து மேலே ஒரு பசி தாகம் வந்துச்சு. இந்த வசனத்தை எடுக்க 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 என்னை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊழியக்காரனாக மாற்றுறாரு. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமானா மாற்றுகிறார், ஒரு நீதிமானா மாற்றுகிறார், ஒரு உண்மை உள்ளனா மாற்றுகிறார், ஒரு பொறுமையை சகித்து கொள்கிற அளவுக்கு பொறுமை உள்ளனா மாற்றுகிறது. ஏன்னா இந்த வசனம் உண்மை உள்ளது, இது உயிர் உள்ளது. இந்த வசனம் என்ன பண்ணுது, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதம் என்ன பண்ணிடுது, நமக்கு கொடுக்குது. அல்லேலூயா. உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை நீங்கள் உயர்த்தி பிடிச்சிங்கன்னா இது உங்களை உயர்த்தும். இதை நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுட்டிங்கன்னா பிசாசு சொல்லுவான், இதுக்கெல்லாம் நீ இது படிக்காதே, இதுக்கு நேரத்தை கொடுக்காதே, இது தினந்தோறும் உடைய வாழ்க்கையில் வாசிக்காதே அப்படின்னு உங்களை வஞ்சித்து எப்படியாவது என்ன பண்ணுவான், இந்த பைபிளை எடுக்காதபடிக்கு இதை ஒரு மூலையில் வைக்க சொல்லுவான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க வேண்டியதுதான், நீங்கள் வாங்குகிற சம்பளம் உனக்கு பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் போகிற வேலையில் சரியான உனக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வேண்டியது. எப்போ நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயோ, என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, அந்த நாட்கள்லேருந்து உனக்கு சொந்த தகப்பன் யார், உங்களுடைய தேவன் தான், நம்முடைய தேவன் தான். ஏன்னா நம்மளை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையுமே இந்த இடத்துல இருக்கிறவங்கள அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஒரு கடையில் வந்து அடமானமாக வைக்கப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் அடமானமாக இருந்த நம்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினாலே அற்புதங்களினாலே நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். நம்ம எல்லாம் இப்போ மீட்டெடுக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை இப்போ ஆண்டவருக்கு நம்ம அடிமையாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நாம் பிசாசுடைய அடிமையில் இருந்ததுனால வியாதினாலேயும் நோயினாலேயும் கடன் பாரத்தினாலேயும் அப்புறம் பலவிதமான சண்டையினால பலவிதமான பொல்லாப்பான காரியங்களை நம்ம இருந்தோம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்துன்னு வந்து பரிசுத்தமான வழியில் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரையும் இங்கே உட்காந்துருக்க எல்லாமே யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாம் நீதிமான்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாரு, பரிசுத்தவான்கள். வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தமது தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்?
அங்கே 10 சொன்னது, திருடனும் பொருளாசைக்காரர்களும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் நம்மளில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டுட்டோம். அர்த்தம் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாகப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், நமக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம நீதிமானாக மாறிட்டோம், பரிசுத்தம் மாறதுனால பவுல் சொல்கிறாரு, தகுதியாக இராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகில நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வெத்தலை பாக்கு போடுறதுக்கு நான் அடிமையாக மாட்டேன். முதல்ல வெத்தலை பாக்கு போட்டிருந்தோம். ஒரு நாள் பீடி, சிகரெட்டு, திருட்டு வேலை, மற்றவங்க பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் நம்ம இப்போ யார்? இப்போ நம்ம பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா யாருன்னா பரிசுத்தவான் சொல்கிறாங்களா? நம்மளை பார்த்தா நீதிமான்னு சொல்கிறாங்களா? ஆனால் நம்ம யார்? ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகிட்டோம்? கழுப்பட்டதுனால, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய ஜலத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டுட்டோம். இப்போ நம்மளாம் யார்? நம்மளாம் யாருபா? பரிசுத்தவான்கள். நம்மளாம் யார்? பரிசுத்தவான்களும் நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தவான் பண்ண அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள்லாம் பரிசுத்தவானாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமானாக இருக்கிறீங்க? நான் சொல்லலை, பைபிள் சொல்லியாச்சு நீதிமானுன்னு. ஆனால் நீங்கள் நீதிமானுன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியும். சிலவங்க பார்த்தீங்கன்னா பிறந்ததை அப்படியே வச்சிங்கன்னா அதே ஜென்ம சுபாத்திலே வாழ்வாங்க. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாச்சு, நீ நீதிமான ஆறிட்ட, நீ பரிசுத்தமான மாறிட்ட. எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்களாம் யார்? பரிசுத்தவான்களை நீதிமானாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சாதான் நம்ம நீதியான காரியத்தை மட்டும் செய்வோம், அநீதியான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். பரிசுத்தமான காரியத்தை மட்டும் செய்வோம், பரிசுத்தம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாயில பரிசுத்தமான வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்படி நீ நினச்சாதான். இப்போது ஒரு குள்ள நெறி என்ன பண்ணிச்சு, அது தப்பு தறி காட்டிலேருந்து சிட்டிக்கு வந்துடுச்சான். எல்லா குள்ள நெறியும் எங்கே வந்துடுச்சு? சிட்டி ஏரியாவுக்கு வந்துடுச்சான். ஏன்னா குள்ள நெறிக்கு அங்கே என்ன இல்லை, சரியான ஆகாரம் கிடைக்கணும். எல்லாம் சுற்றி கித்தி என்ன பண்ணிச்சு, எல்லா குள்ள நெறியும் ஒன்றா சேர்ந்து சிட்டிக்கு வந்து அங்கே நைட்டோட நைட்டு திருட ஆரம்பிச்சிச்சான் சாப்பிட்றதுக்கு, பசிக்காக. அப்படின்னா ஒருத்தர் அதிகமாக அவங்க சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக பலவிதமான கலராக என்ன பண்ணிக்கிறாங்க, சுண்ணாம்பு கலக்கி வச்சுருக்கிறாங்க. இது நைட்டில் ஓடும் போது அந்த ட்ரம்மில் போய் உழுந்து எழுந்து வெளியே வந்துடுச்சா. என்ன பண்ணியிருக்குது? ஒரு குள்ள நரி மட்டும் விழுந்து எழுந்து வெளியே வந்துட்டுருக்குது. இது அப்படியே விழுந்து எழுந்து வந்தனா போய் குளிக்காமல் என்ன பண்ணிடுது, அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுச்சு. போன பிறகு எல்லா சிங்கெல்லாம் பார்த்து பயப்படுதான். என்னடா அது ஒரு புது ராஜா ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாரு நம்ம நாட்டுக்கு அப்படின்னு. சாதாரண என்ன பண்ணிடுறாங்க, இது எல்லாருமே வந்து இதை மதிக்கும் போது, கனப்படுத்தும் போது, அந்த குள்ள நரியை கனப்படுத்தும் போது எல்லா சிங்கமும் யானை கேடாலும் என்ன பண்ணுது, கனப்படுத்தும் போது அதை இவங்களாம் கனப்படுத்தும் போது அதை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும், நம்ம குள்ள நரியும் சொல்லக்கூடாது, நம்ம ராஜாவே இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குது, கொஞ்ச நாள் ராஜாவாக இருந்துச்சான். அல்லேலூயா. அப்படியே ராஜா இருக்கும்போது அவங்க என்ன பண்ண, பால் முட்டை அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் யார் கொடுக்கணும், இந்த குள்ள நரி கொடுக்கணும். இது நல்லா சாப்பிட்டு படுத்துனே இருந்துதான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்குது, இதுவே தன் சுபாவை மறைச்சி வச்சுருந்துல, அறியாமையே என்ன பண்ணிக்குது, கத்திச்சு ஓன்னு. அப்போதான் எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிச்சான் என்னன்னு, டேடே இது வந்து உள்ள நரி தான், இது நம்ம இதை ராஜா நினச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகும் புரியுங்களா, தன் சுபாவம் அப்படியே போகாத காலத்தை ஓட்டுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த சுபாவம் உள்ளேயே உட்காந்துருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறாரு, நம்ம உலகத்துக்கு அடிமை இல்லை, நம்ம யாருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. பாருங்கள் அங்கே சொல்ல பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும்
அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய்க்கு அடிமை ஆகிடக்கூடாது. புரியுங்களா? பொய் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, 2 முறை சொல்லணும். பொய்யே நான் உன்னை என்ன பண்ணுவேன், இயேசு நாமத்தினால உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி 2 முறை சொன்னேன்னா அது என்ன பண்ண, பொய் நான் மட்டும் போயிடும். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ண, மறுபடியும் உன்னை தொத்திக்கும். புரியுங்களா? அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அவங்க பாவத்தை செய்ய முடியுது. காரணம் என்னன்னா, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாவத்துக்கு அடிமையாகிடுறாங்க, உலகத்துக்கு அடிமையாகிடுறாங்க. நம்ம யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. ஏன் அடிமை? ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நாமும் பரிசுத்தம் ஆயிட்டோம். அவர் நீதி உள்ளவர், நாமும் நீதிமானாக மாறிட்டோம். இப்போ நீதிமான் பரிசுத்தவான அர்த்தம் புரியுங்களா? பரிசுத்தவான அர்த்தம்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எது சொன்னாலும் நிறைவேறிடும். வாயை திறந்து நீ ஒரு வீட்டை கட்டுவாய் அப்படின்னா என்ன ஆகிடும், அவங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா நீ பரிசுத்தவான ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன ஆகிடும், நிறைவேறுது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ இது அருமையான ஈசாக்கு நீதிமானாக இருந்தார். யாக்கோபை கூப்பிட்டு ஏசாவை கூப்பிட்டு அவங்களே ஆசீர்வதிக்கிறாரு. புரியுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏசாவை ஆசீர்வதிக்கிற இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபை ஆசீர்வதிக்கிற இடத்துல ஏசாவை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அம்மா தப்பாக என்ன பண்ணாங்க, தம்பியை போய் சீக்கிரமாக நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கிட அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு அப்பா ஆசீர்வதித்தாங்கன்னா அவங்க என்ன சொன்னாரோ அது கடைசி வரைக்கும் அதான் இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஈசாக் நீதிமானாக வாழ்ந்தார், உத்தமனாக வாழ்ந்தார். சொன்னது அப்படியே நிறைவேறிடும். அப்போ நீ பரிசுத்தமானா நான் சொன்னதை நிறைவேறணுன்னு உனக்கு தெரியணும். நீ நீதிமானனா நீ எதை சொல்கிறாயோ அது அப்படியே ஆக கடவுது. அது இல்லையா? நீ ஜெபித்தா உன் ஜெபத்துக்கு பதில் வரும் அப்படின்னு உனக்கு தெரியணும். நான் எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் அவங்ககிட்ட போய் கையை எழுந்த மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், எந்த ஒரு வியாதிக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், எந்த ஒரு நோய்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், யாருக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், கணவனுக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், மனைவிக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், என் தகப்பனுக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், என் உறவினருக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், எந்த ஒரு பயத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், எந்த கவலைக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. அல்லேலூயா. அப்படின்னு நீ எப்போ சொல்ல வர்றீங்களோ அன்றைக்கி தான் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் உலகத்துக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா, பிசாசு உங்களை எப்படி சிம்சோனை சாத்தான் தந்திரமாக வலை போட்டு அவனை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுறதுக்கு உதவியாக இருந்தான். யூதாசு இயேசு கிட்டவே இருந்தபோது சாத்தான் அவனை பண ஆசைனாலே பணத்தை மேலே ஒரு ஆசை காட்டி அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற அளவுக்கு மாறிவிட்டான். அல்லேலூயா. அனானியா சப்பீரியால் தன்னுடைய கொடுக்க வேண்டிய காணிக்கையில் பொய் சொல்லி அவங்க 2 பேருமே சபையில் மறித்து விட்டார்கள். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் நிறைய பேர் சொல்லலாம். நாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமையாக இருந்தால் தான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ரட்சிப்பு நிறைவேறுகிறதா? நற்கிரிகள் நீங்கள் வளர்கிறீர்களா? பரிசுத்தத்தில் வளர்கிறீர்களா? நீதியிலே வளர்கிறீர்களா? உண்மையிலே வளர்கிறீர்களா? புரியுங்களா? இன்னும் கீழ்ப்படிப்பதில் நீங்கள் வளர்கிறீங்களா? யாருக்காவது நீ கீழ்ப்படியலைன்னா அவங்களுக்கு நீ கீழ்ப்படியணும். அல்லேலூயா. யாருக்காவது நீங்கள் அடங்கலைன்னா அவங்களுக்கு அடங்கணும். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் அவங்க ரட்சிப்புக்காக அவங்க இயேசுக்கிட்ட வருவதுக்காக நீ தன்னைத்தான் தாழ்த்தி நீ ஆண்டவரை போல வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறுகிறது. அல்லேலூயா. அங்கே வாசிக்கலாம். யூதா 1:22 வாசிக்கும் போது பாருங்கள், யூதா 1:22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு அவங்களை ரட்சித்துக்கும் வழி நடத்து. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருக்கணும், சிலருக்கு இரக்கம் பாராட்டணும், சிலரை நரகத்தில் தூக்கி எடுத்து வெளியே வரணும், சிலர்களை பயத்தோடு அவங்கள ரட்சிப்புக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 3 காரியம் சொல்றாரு. நீங்கள் பகுத்தறிவு இருக்கிறதா? அவனுக்கு எடுத்த பிறகு நமக்கு அறிவு மிக அவசியம், பகுத்தறிவு மிக அவசியம். அல்லேலூயா. பகுத்தறிவு யார்கிட்ட இருக்கிறதோ அவங்களுக்குள்ள மறுரூப சாயல் இருக்கும். என்ன சாயல் இருக்கும்? பகுத்தறிவு உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பகுத்தறிவு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மறுரூப சாயல் வரும். வாசிங்க ரோமர் 12 2ஆம் வசனத்தை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை அறியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாங்கிறதுனால மறுரூபமாகுங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை அறியாமல், அல்லேலூயா, இந்த உலகத்திற்கு நீங்கள் மறுபடியும் போய் என்ன பண்ணுங்க, வேஷத்தை தரித்து வாழக்கூடாது. புரியுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு பேர் இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு பேர் இருக்கும், ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் ஒரு பேர் இருக்கும். அல்லேலூயா, பேர் ஒன்று தான். ஏசப்பாக்கு எத்தனை பேர் இருந்தது? ஏசுன்ற ஒரு பேர் தான். ஏன்னா அந்த ஏசுன்ற நாமத்தை சொன்னால் தான் பிசாசு பயப்படுறான். உங்கள் பேர் ஒன்றா இருக்குதா? எத்தனை இருக்குது? ஞானஸ்தான இடத்துக்கு ஒரு பேர் இருக்கணும். அந்த பேர் தான் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லா நோட்லையும் எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்துலேயும் அந்த பேர் இருக்கணும். அப்புறம் எங்கே இருக்கணும்? உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் அந்த பேர் இருக்குதா? இருக்குதாப்பா? இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வேலை மேலே போனால் அந்த பேர் கூப்பிட்டா கரெக்டாக இவர் தான் சொல்லணும். இல்லைங்களா? வேலை மேலே ஒரு பேரும் இங்கே ஒரு பேர் இருக்கும். இவங்க ஃபோன் பண்ணி இவர் இருக்கிறான்னு கேட்டால் அவர் இல்லைங்க வரதே இல்லைன்றுவாங்க. ஏன்னா பேர் மாற்றி அங்கே வச்சுட்டுப்பார். அல்லேலூயா. அப்போது இங்கே சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாது. வேஷம் தரித்துக்குன்னு போகக்கூடாது. வீடு வீடாக தேவையில்லாதவங்களாம் நான் வந்து அந்த இடத்துக்கு மாறி அவங்க சினிமா பார்த்துன்னு இருப்பாங்க. நீங்களும் அவங்க கூட உட்காந்து சினிமா பார்த்துன்னுக்கிறது. அவங்க கதை கேட்டுப்பாங்க. அந்த கதையோட நீங்கள் கேட்குறது கதை. சரிங்களா? அவங்களோட உட்காந்துக்க வேண்டியது. அவன் வந்து உதவாத இருப்பான். அவங்ககிட்ட உட்காந்து 5 மணி நேரம் பேசி நிற்பாங்க. புரியுங்களா? நமக்கு யார்கிட்ட உட்காரணும்? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கூடாது, பாவிகள் வழியில் உட்காரக்கூடாது, பரியாசக்கார இடத்துல நிற்கக்கூடாது. புரியுங்களா? பரியாசம் பண்ணுறாங்களா, கிண்டல் கேள்வி பண்ணுறாங்களா உங்கள, உடனே அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும்? விலகிடணும். துன்மார்க்கமாக வாழறாங்களா, ஓடிமை பேசுகிறாங்களா, அநீதியான காரியங்களை செய்கிறாங்களா, அந்த வீட்டு வாசலாண்டி போகக்கூடாது. அல்லேலூயா. பாவியா பாவத்துக்காக விபச்சாரம் வேசுதனம் பண்ணுறாங்களா, அவங்களோட சேரவே கூடாது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அவங்க போகிற நரகத்துக்கு நீங்களும் போவீங்க. நரகன்றது ரொம்ப கொடுமையாக இருந்தனால்தான், நரகம் என்பது வேதனையாக இருந்ததுனால்தான் இந்த வெயிலில் போய் நம்ம 1 மணி நேரம் நில்லைன்னா நிற்க முடியுமா? அவ்வளோ பெரிய வெயில் நம்மளால் நிற்கவே முடியாது, அவ்வளோ தாங்கவே முடியாது. நரகம் இப்படி இருக்காது, இதோடு கொடுமையாக இருக்கும். பயங்கரமான அனல் வீசும். புரியுங்களா? தாங்கவே முடியாது. அந்த இடத்தை யார் ருசித்தார்னா, ஆண்டவராக இயேசு ருசித்து, யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, யாருமே போகக்கூடாதுன்னு தான் அவர் சிலுவைக்கு வந்தார். சிலுவைக்கு வந்தவர் இன்றைக்கி நம்முடைய இந்தியா தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போலாம் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலையும் நம்ம வந்து எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு போவோம்னு பார்த்தா ரொம்ப கடினம். சரிங்களா? இப்போ நீங்கள் இருக்கிற விசுவாசத்தில் பூரணமான விசுவாசத்தில் வளர்ந்தால் தான் போக முடியும். பூரணமான பரிசுத்தத்தில் வளர்ந்தால் தான் போக முடியும். சும்மா எதுவும் வந்து சபைக்கு வந்து போகிறதுனால ஒருத்தர் கொண்டு போய் ஆண்டு பரலோகத்தில் வைக்க முடியாது. இல்லையா? ஏன்னா உனக்கு நமக்கு இந்த பூமியில் நேரத்தை கொடுத்துருக்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். பாருங்கள், நிறைய பேர் கரங்களை தூக்கவே மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, பரிசுத்தாவி என்னன்று யாருக்குமே தெரியல. மீது எல்லாம் தெரியுது. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணனா கரெக்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன தெரியுது? அந்த வழி தெரியுது. எப்படி பெற்றெடுக்கணும், கல்யாணம் எப்படி பண்ணிக்கணும், யாருக்கு எங்கே போய் பெண்ணை கொடுக்கணும், எங்கே மாப்பிள்ளை கொடுக்கணும், அந்த அறிவு இருக்குது. ஆனால் நமக்கு பரிசுத்தாவின்றது அறிவு இல்லையே. பரிசுத்தாவி என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவி தாங்க, அப்போ தான் நான் ஆலயத்தை விட்டு வெளியே போவேன்.
நான் இங்கே வந்துட்டு வெறியமாக போயிடக்கூடாது. நீங்கள் கேட்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவரே என் மேலே ஊற்றுங்கப்பா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாத கன்னிகைகள் இருந்தாங்க சபையில், புத்தி உள்ளவர்கள் இருந்தாங்க. புத்தி உள்ளவர்கள் மேலே அபிஷேகம் இருந்தது, புத்தி இல்லாதவர்கள் மேலே அபிஷேகம் இல்லை. புத்தி உள்ளவர்கள் மேலே விளக்கில் எண்ணெய் இருந்தது, புத்தி இல்லாதவர்கள் இடத்துல விளக்கு இருந்தது, எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே அபிஷேகம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கே போயிட்டீங்க? ஆண்டுவிட்டு விலகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு மரணம் சந்தித்தாலும் நரகத்துக்கு போவீங்கன்னு நீங்களே இப்போயே எழுதி புக்கில் வச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆனால் உங்களை அபிஷேகம் இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கலாம். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் சும்மா வருமா? சும்மா வராது. புரியுங்களா? அபிஷேகம் எப்போ வருது பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர் 4:31 வாசித்து பாருங்கள். அபிஷேகம் எப்படி வருது பாருங்கள் மனுஷன் மேலே. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க என்ன சொல்றாரு? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா 3 இரவு 3 பகல் நிறைய ஜெபம் வச்சோம். எத்தனை பேர் வந்தீங்க 3 இரவு 3 பகலுக்கு? 72 மணி நேரம் உட்காந்து மட்டும் கரையில் உயர்த்தி பார்க்கலாம். நான் 3 நாள் 3 இரவு 3 பகல் அப்படியே உட்காந்துருந்தேன். பாருங்கள், ஒரு பக்கம் 1 2 தான் தொக்குறீங்க. 10 பகல் 10 இரவுலாம் நடத்தணுமா இல்லையா? நீ உட்காந்து பெற்றுக்கணும். இதெல்லாம் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் எத்தனையோ பேர் பெறாமல் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவி இல்லை என்றால் புத்தி இல்லாத கன்னிகைன்னு அர்த்தம். புத்தி உள்ள கன்னிகை வரிகளை போயிட்டாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 25:8. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டார் கடைசியில்? உங்களை அறியேன்ட்டார். ஐயோ, நான் 10 வருஷம் 20 வருஷம் சர்ச்சில் உட்காந்துருந்தேனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, உங்களை நான் அறியேன். சரிங்களா? யாரை பார்த்து சொன்னார்? சபையில் ஒரு கூட்டம் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் புத்தி உள்ளவளாக இருக்கிறவங்க மட்டும் கரையில் உயர்த்துக்கு பார்க்கலாம். நான் புத்தி உள்ளவளாக இருக்கிறேன் பாருங்கள். அவங்களே பாருங்கள், எத்தனை ஒருத்தர் தான் தோக்குறாரு. ஒரு ஆள் தான் தோக்குறார் புத்தி உள்ளவர்கள். இதெல்லாம் புத்தி இல்லாதவர்களாக உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்கள், வசனம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? எழுதுகிற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எக்ஸாமினேஷன் எடுத்ததுக்கு முன்னாடியே நான் பாஸ்ன்னு சொல்லிவிடுவேன். ஏன் சொல்லுவாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த படிப்புக்காக நேரத்தை ஒதுக்கி அதிகமாக படித்து நேரத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? டைமை அதுக்குன்னு ஒதுக்குறதுனால்தான் அந்த பிள்ளை என்ன பண்ணோம்? எடுத்ததுக்கு முன்னாடியே நான் பாஸ் பண்ணோம், எடுத்ததுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணுவேன் மார்க் அப்படின்வாங்க. கேட்டுக்கிறீங்களா? யாராவது உங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்லிக்கிறாங்களா உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் பிள்ளைங்க எடுத்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நான் பாஸ் ஆகிடுவேன், ரெண்டாவது எடுத்ததுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கூட மைனஸ் ஆகாது. அப்படியே சும்மா சொல்ல மாற்ற அப்படியே கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்க படிச்சிருப்பாங்க, டைம் எடுத்திருப்பாங்க. அதே போல் தான் நீ சபையில் உட்காந்துக்கின்னு வருகைக்கு முன்னாடி நான் போவாதனே ஏதோ ஆண்டவர் உங்களை கண்ணு முடித்து எப்படியோ தூக்கிட்டு போய் பரலோகத்தில் வச்சு அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஆத்மாவை சொல்லிட்டேன், நான் போவேனா போக மாட்டான்னு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சாட்சி கொடுத்துரும். நான் பைபிளை வாசிக்கிறதில்ல, என்கிட்ட அபிஷேகம் இல்லை, நான் போக மாட்டேன், நான் நரகத்தான் போவேன்னு ஆண்டு நீ மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டில் சொல்லிடாது.
சொல்லுமா சொல்லாதா? உங்கள் மனசாட்சி இருக்குதா இல்லையா? மிருகங்களுக்கு மனசாட்சி கிடையாது. அதனால் மிருகம் என்ன பண்ணாது, அதுக்கு நரகமும் பரலோகமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஆத்மா ஒன்று இல்லை. ஆத்மா யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் மனசாட்சின்னு ஒன்று வச்சாரு. அந்த மனசாட்சி தான் ஆத்மா. அந்த மனசாட்சி உங்களோட பேசும். நீ போவியோ போக மாட்டேன். எப்படி அந்த குழந்தை சொல்லுது, நான் பாஸ் மார்க் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னா அது மனசாட்சி சொல்லிடுது. நீங்கள் சபையில் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தாலும் புரியுங்களா, யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம் வரணும். இல்லையா? நீ வியாதி இல்லாத வாழ்வது யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம். நீ வியாதி வந்தால் அது யாருக்கு லாபம்? ஆண்டவர் சொன்னால் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வாய். நீ போய் வியாதி மேல் கை வைப்பாய், அவங்க குணம் அடைவாங்கன்னு சொல்லிக்குது. ஒரு விசுவாசம் போய் வியாதி மேல் என்ன பண்ணோம்? கை வச்சா யார் குணமாவாங்க? யார் மேலே கை வைக்கிறீங்களா? வியாதி மேலே வச்சா அந்த வியாதி இவங்களுக்கு தொத்தாது, அந்த வியாதி அவங்கள்ட்ட ஓடி போயிடும். ஏன் அப்படின்னா அப்படி வசனம் வச்சிருக்கிறார். விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்களே அவனே, வியாதியில் போய் கை வைப்பீர்கள் அவங்க குணமாவார்கள் வசனங்குது. நீ ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால் நீ போய் ஒரு வியாதியில் என்ன பண்ண போய் கையை? நீங்களாம் விசுவாசியா இல்லை நீங்கள் ஊழியக்காரரா? விசுவாசம் மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். இல்லை ஊழியக்காராக இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் விசுவாசி. அப்போ விசுவாசம் என்ன பண்ண போயிட்டே ஒரு வியாதிஸ் மேலே கை வைக்கணும். கை வச்சு குணமாவார்கள் வசனம் இருக்குது. அப்போ உன் விசுவாசம் நீங்கள் வச்சு அவங்க குணமாகறாங்கன்னா அப்போ உனக்கு தெரியும் எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. மாசுங்க அந்த வசனத்தை 16-17 மார்க்கு 16-17. விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நாமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவள் சொஸ்தமாவார்கள் என்றார். யார் சொஸ்தமாவாங்க? வியாதிஸ்தர்கள். பாருங்க, அப்போ நீங்க விசுவாசி. நீங்களாம் விசுவாசி இல்லையா? விசுவாசி. நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, எவ்வளோ பேர் படுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் போய்க்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க இது வரைக்கும்? நீங்களே போய் அங்கே நின்று லைனில் நின்றுந்தா உங்கள் வியாதியை பார்க்குறதுக்கு யார் நீ போய் வியாதிக்கு மேலே கை வைக்க முடியுமா? உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் என்னை ஆண்டவர் பரிசுத்தமாக மாற்றிட்டாரு, என்னை நீதிமானாக மாற்றிட்டாரு, என்னை விசுவாசியாக மாற்றிருக்கிறாரு, நான் ஒருத்தர் மேலே கை வச்சுட்டோம்னா விடுதலை ஆவாங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் உனக்கிட்ட இருக்கணும். அல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்து இந்த சபையில் இருக்கிற நாட்களில் ஒரு 20 வருஷம், இந்த 2050 வந்துச்சுன்னா இன்றைக்கி 2024, 2050 இருக்கும்போது நானும் இருக்க மாட்டேன், பின்னாடி உட்காந்து இருக்க மாட்டாங்க, நீங்களே இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். இல்லையா? இப்போ எனக்கு 61 வயசு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசு. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு கணக்கு போட்டும்போது 2050 வரும்போது நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இலைப்பாறுக்கு போனோம். இருக்கிறது 20 வருஷம் 10 வருஷம். அதை வச்சு நம்ம எப்படியாவது பரிசுத்தமாகி நம்மளை கரெக்ட் படுத்திக்கிட்டு நம்ம டைம் ஒதுக்கி நம்ம என்ன பண்ணிடணும், இலைப்பாறுக்கு போயிடணும். அங்கே நல்லா ஆண்டவர் நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டலை காட்டிலும் அதிகமான இலைப்பாறுக்காக இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் அங்கே வாங்கணும். அதுக்கு ஆயத்தமானதை போக முடியும். சும்மா ஊரெல்லாம் சுற்றிட்டு 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு 8 மணி நேரம் நல்லா சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு இருந்தால் அவங்க வரிகள் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீ கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஜபத்துக்கு, ஒரு இரவு ஜபம், ஒரு குடும்ப ஜபம், ஒரு தனிப்பட்ட காலையிலேருந்து ஒரு தூக்கத்தை கலைச்சிட்டு ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணால் நிச்சயமாக என்ன பண்ணுவார் ஆண்டவனே, உன்னுடைய ஜபத்திற்கு உன்னுடைய குடும்ப ஜபத்தை பார்த்து, உன்னுடைய தனிப்பட்ட 1 மணி நேரம் ஜபத்தை பார்த்து, நீ சர்ச்சைக்கு டைமோடு வந்து போகிற, அதெல்லாம் கவனிப்பார் ஆண்டவர். நீ ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் நீ 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சுனே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வரைகள் என்ன பண்ணிடலாம், சின்ன சின்ன குற்றம் இருந்தால் கூட ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அல்லையா? நீ ஜபமாக தனிப்பட்ட ஜபமும் கிடையாது, குடும்ப ஜபமும் கிடையாது, பைபிளும் வாசிக்கிறது இல்லை, அப்புறம் யாருக்கும் போய் 4 பேருக்கு சுவிசேஷத்தை ஒரு ஆளு கூட நீ பார்க்குறவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறதில்ல அப்படின்னா ஆண்டவர் அறியான்னு சொல்லிடுவார். கடைசியில் என்ன சொல்கிறாரு, அறியான்னு சொல்கிறாரு. நீ அங்கேருந்து உன்னை ரட்சத்தை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சார் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. மறுபடியும் நீங்கள் அதே இடத்துக்கு போய் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை எங்கேருந்து கொண்டு வந்துட்டாரோ நமக்கு நித்திய வீட்டை காட்டிட்டாரு. அல்லையா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஆனால் அதுக்குன்னு நீங்கள் எடுக்கணும் நேரம் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். 24 மணி நேரம் யாருக்கு இருக்குது, ஏசு கிட்ட இருக்குதா, உங்ககிட்ட இருக்குதா? உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தான் பைபிள் படிக்கணும். இந்த சபை காலியாக கிடக்குது.
திங்கக்கிழமை காலியாக இருக்கும் நாளைக்கு. மாலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 நாள் போட்டு வீட்டில் தான் ப்ராப்ளமாக இருக்குது, எப்போ பார்த்தா சண்டை ஓயாத சண்டை நடந்துனுக்குதுன்னா அங்கேருந்து ஓடி வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு 2 கையை விரித்து, ஆண்டவர் என் மேல் இரக்கமாயிருங்கப்பா, என் குற்றங்களாம் மன்னிங்கப்பா, என் மனைவியின் குற்றத்தெல்லாம் மன்னிங்க, என் பிள்ளைகள் குற்றத்தை மன்னிங்க, இந்த தெருவில் போகிறவங்க வரங்க குற்றத்தெல்லாம் மன்னிங்க, இந்த வியாபாரிகளாம் ரட்சிங்க, இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை விக்கிர ஆராதனை செய்கிற மக்களை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை தேவனை அறியாத மக்களாம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் கதறி ஜோம் பண்ணால், அதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஆண்டவரே நீ உள்ளே வர்றதுக்கு நம்முடைய பாஸ்டரையா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஜோம் பண்ண கேட்டார். 1000 ரூபாய் கேட்டுக்கிறாரு. 1000 ரூபாய் கொடுத்தா தான் 1 மணி நேரம் ஜோம் பண்ண சொன்னாரா? இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். இலவசமாக 1 மணி நேரம் முழங்கால போட்டால் அழகாக வரிகள் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ராஜாதி ராஜா இடத்துல போய் உட்காந்துக்கினீங்கன்னா 1000 ரூபாய் சாட்சிக்கு வந்து பூமியை அரசாசும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அப்படியே எல்லாம் முழங்கால் படிட்டு பார்க்கலாம். எல்லாம் முழங்கால் படிட்டு உங்களுடைய கரத்தை தலைமையில வச்சு, ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட போகிறேன். ஆண்டவரே என்னிடத்தில் யாதொன்று குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு கேளுங்க. வாயத்தரங்க. நீங்கள் தான் வாயை திறக்கணும். நீங்கள் வாயை திறந்தால் உங்கள் வாயை ஆண்டவர் நிரப்புவார். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், மெய்யாகவே இந்த ஆலயத்தில் வந்து எனக்கு என்னுடைய பாதத்தில் நீ முழங்கால் படிட்டு நீ இடைவிடாமல் என்னை கேட்டதுனால உனக்கு ஒரு இடத்தை நான் பரலோகத்தில் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். நீயும் போய் இளைப்பாரு மகளே, மகனே நீ இளைப்பாரு. நீயும் போகணும், உன் பிள்ளைகளும் போகணும், உன் கணவரும் போகணும், உன்னுடைய சந்ததியில் உன் தாய் தகப்பனும் போவதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்காக இந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னை ரட்சித்த தேவன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சித்தியை ரட்சிங்க, எங்கள் சித்தப்பாவை ரட்சிங்க, எங்கள் மாமாவை ரட்சிங்க, எங்கள் பக்கத்து வீட்டாரை ரட்சிங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பனை ரட்சிங்கன்னு நீங்கள் இங்கே தான் கேட்கணும். கர்த்தர் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து கண்ணு தெரியாது அவர் உட்காரல. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் பேசுவதுக்கு முன்பாக, நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுவதுக்கு முன்பாகவே உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறவர். அவரை நோக்கி நீங்கள் கேளுங்க. உங்கள் குற்றங்கள் குறைகளை தேவனே கேளுங்க. ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், என் மேல் என் தகப்பன் மேல் இரக்கமாயிரும், இந்த பட்டணத்தின் மேல் இரக்கமாயிரும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சித்து வழிநடத்துங்க என்று நீ பாரத்தோடும் ஆண்டுடைய இருதயத்தை அறிந்தவன் தான் பாரத்தை அறிந்தவன். ஆண்டுடைய இருதயத்தை நீ அறிந்து கொள்ளணும். அவர் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன கேட்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள். என் நுகம் உங்களுக்கு லகுவாக இருக்கும், என் சுவை உனக்கு மெதுவாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன், எப்போதும் உன்னோடு வருவேன். உன் கையை பிடிப்பேன், உன் கையை பிடிப்பேன், உன் பிள்ளைகளை கையை பிடிப்பேன், உன் தகப்பனுடைய கையை பிடிப்பேன். எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது. சகலகரபல ஷகரதினிகரபா ஈரகரபலபரபதினிகரபா. தேவ மகிமை இந்த சபையில இறங்கி வருகிறது. பரிசுத்தனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என் மேல் இறங்கி வாங்க, என்னை நிரப்புங்க, இந்த பாத்திரம் நிரம்பி வழிவதாக. விடாம நீங்க முயற்சி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, இந்த பாத்திரம் நிரம்பி வழியிட்டோம். ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை முக்கொருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம்.
4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 சிடி டிவிடி ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.